ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்டாக வேலையை பார்த்தேன். சினிமாவில் வந்து இன்னைக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்ஸாக இருக்க எல்லாருக்குமே எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான். ஏஜென்ட்டாக வேலையை பார்த்தேன். 100 பேர் 50 பேர் ரெடி பண்ணி தரணும். அந்த வேலையை கொஞ்ச நேரம் பார்த்து சில ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து பில்லிங் ஒர்க் பார்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு பட்ஜெட் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எங்கே கட் ஆஃப் பண்ணுறாங்க, எங்கே ஏற்றுறாங்க, எங்கே இறக்குறாங்க எல்லாமே நமக்கு தெரியும். அந்த வேலையை பார்த்தேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மியூசிக் டிபார்ட்மெண்ட் கொஞ்ச நேரம் வேலை பார்த்தேன். அப்புறம் நாளைக்குனர் சீசன் 3, 4 இந்த டைமில் நிறைய டிஓபிஸ் கூட கேமரா போய் கற்றுக்கிட்டேன். லைட்டிங்லேருந்து அப்போ 5D பயங்கர ஃபேமஸாக அந்த டைம் அது. ஸோ கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஷார்ட் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போவேன், லைட்டை பிடிப்பேன், இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்தேன். ஸோ இந்த எல்லா அனுபவங்களும் தான் வந்து என்னாச்சுன்னா, நான் ரொம்ப ஆழமாக நம்புகிற விஷயம் என்னென்னா, எனக்கு ஒருத்தங்கிட்ட வேலை வாங்க தெரியணும் அப்படின்னா அந்த வேலை முதல்ல நமக்கு தெரியணும். அதுதான் நான் நம்புகிறேன். அது வந்து என்னோட அசிஸ்டன்ட்ஸ்க்கும் நான் தான் சொல்லி தருவேன். இன்னைக்கு அதுதான் வந்து சினிமா வந்து நல்ல சினிமா பண்ணுறதுக்கான நான் பண்ணிட்டேனான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அது மற்றவங்க பார்வையில் அப்படி என்னவா இருக்குங்கிறத நான் இனிமேல் தான் புரிஞ்சுக்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு இவர் சொல்லுவார், அருள் குரவலி இருக்கார்ல, ஃபஸ்ட்டு படம் மியூசிக் டைரக்டர் பிசாஸ் பண்ணார். அவர் சொல்லுவார், தலைவா இந்த மாதிரி தலைவா பாட்டு வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு சொல்லுவாங்க தலைவா, எந்த மாதிரி வேணும்னு கேட்க தெரியல